வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் முல்லைத்தீவு அருகே கரையை கடந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்திற்கு 90 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு 190 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்திய நேரப்படி மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு நோக்கி மேலும் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை வரை குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து இன்று வழக்கமான 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 255 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வரும் வியாழக்கிழமை தைத்திருநாளான பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாட ஏராளமானோர் சென்னையில் இருந்து பயணத்தை தொடங்கியுள்ளனர். நேற்று காலை கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் குறைவாக இருந்த நிலையில் இரவில் இளைஞர்களின் கூட்டம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை மகிழ்விக்க இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பல்வேறு முக்கிய ஊர்களில் இருந்து இன்று வழக்கமான பேருந்துகளை விட கூடுதலாக 505 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து நாளை வழக்கமான 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2200 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோன்று மற்ற ஊர்களில் இருந்து 2100 சிறப்பு பேருந்துகளுடன் நாளை ஒட்டுமொத்தமாக 6392 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கும் கோவை போத்தனூரில் இருந்து செங்கோட்டைக்கும் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நெல்லையில் இருந்து நாளை இரவு 11:45 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை 7:40 மணிக்கு மேட்டுப்பாளையம் வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கமாக மேட்டுப்பாளையத்தில் நாளை மறுநாள் இரவு 7:45 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு அடுத்த நாள் காலை 4:45 மணிக்கு நெல்லை வந்தடைய உள்ளது. இதேபோன்று கோவை போத்தனூரில் இருந்து வரும் புதன்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 11:30 மணிக்கு செங்கோட்டை வந்தடையும். இந்த ரயில் சேலம், எழும்பூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை வழியாக செங்கோட்டைக்கு இயக்கப்படுகிறது. மேலும் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் படுக்கை வசதி பெட்டிகள் மட்டும் இடம்பெற்றிருக்கும் என்றும் பொது பெட்டிகள் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கமாக செங்கோட்டையில் இருந்து வியாழக்கிழமையன்று இரவு 8:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் மாலை 7:30 மணிக்கு போத்தனூரை வந்தடையும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1,03,200 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 7 ரூபாய் அதிகரித்துள்ளது. உலக அளவில் நிலவிய பொருளாதார அசாதாரண சூழல் காரணமாக கடந்த ஆண்டு தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்தது. இதனால் தங்கம் வாங்க முடியாமல் நடுத்தர மக்கள் கவலையடைந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,03,200 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. 1 கிராம் தங்கம் 100 ரூபாய் அதிகரித்து 12,900 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையை பொறுத்தமட்டில் ஒரே நாளில் 7 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 275 ரூபாய்க்கும் 1 கிலோ 7,000 ரூபாய் அதிகரித்து 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள முதலமைச்சர்கள் அடங்கிய ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை திறம்பட மேற்கொள்ள மாநில முதலமைச்சர்களை உள்ளடக்கிய ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவதன் மூலம் விரிவான நம்பகமான தரவுகளை பெற்று சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்திடவும் நலத்திட்டங்கள் உரியவர்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்திடவும் இயலும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தமிழ்நாடு அரசின் நீண்டகால கோரிக்கையுடன் ஒத்துப்போவதால் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை வரவேற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கான வழிகாட்டுதல்கள் குறித்து விவாதித்து மேம்படுத்திட மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழுவை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பணியில் சமூக நீதியை மேம்படுத்துவதற்கான தரவுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய தேவைப்படும் இடங்களில் முன்னோடி சோதனை உட்பட கட்டமைப்பை வடிவமைப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை
சமத்துவம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும் கூட்டாட்சி கொள்கைகளை நிலைநிறுத்தவும் பயன்படுத்தப்படும் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் 3000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இருள் சூழ்ந்த வானில் இட்ட வண்ணக்கோலங்கள் தான் இவை. குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத்தில் அமைந்திருக்கும் சோமநாதீஸ்வரர் கோவில் மீது நடைபெற்ற முதல் தாக்குதலின் 1000வது ஆண்டு நிகழ்ச்சியை ஒட்டி ஸ்வாபிமான் பர்வ் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 2 நாள் பயணமாக வெள்ளிக்கிழமை சோம்நாத் சென்ற பிரதமர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ நடைபெற்றது. வானில் 280 மீட்டர் முதல் 370 மீட்டர் அகல நீளத்திற்கு ட்ரோன்கள் மூலம் பிரம்மாண்ட உருவங்கள் வானில் தோன்றின. சிவலிங்கம், நர்த்தனமாடும் சிவபெருமான், ஓம் மந்திரம், சோமநாதீஸ்வரர் கோவிலின் பிரம்மாண்ட 3D உருவம் என வண்ண கோலங்கள் பக்தர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. வான வேடிக்கைகளும் கண்களுக்கு விருந்தளித்தன. இது தொடர்பான எக்ஸ் பதிவில் ஜெய் சோம்நாத் என்றும் இனிதாக வரவேற்ற மக்களுக்கு நன்றி என்றும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வருகின்ற 13ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார். கூடலூரில் செயல்படும் தனியார் படையின் 50ஆம் ஆண்டு விழா நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக மைசூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராகுல் காந்தி கூடலூருக்கு வருகிறார். பின்னர் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கேரள மாநிலம் திருச்சூருக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தி வருகையை முன்னிட்டு அவரை வரவேற்க கட்சி சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ராகுல் காந்தியை வரவேற்கவும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ரூபி ஆர் மனோகர், ஆர் கணேஷ் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைத்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்யம் திரையரங்கில் பராசக்தி திரைப்படத்தை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். அவர்களுடன் நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகை ஸ்ரீலீலா உள்ளிட்ட திரைப்பட குழுவினர் படம் பார்த்தனர். இயக்குநர்கள் ராம்குமார், தமிழரசன் பச்சமுத்து, நடிகர் துருவ் விக்ரம், நடிகை ஷாலினி அஜித்குமார் உள்ளிட்டோர் படம் பார்க்க சத்யம் திரையரங்கிற்கு வந்தனர். இதேபோல சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் பராசக்தி திரைப்படம் பார்க்க வந்த ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் கட்டவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்தனர். மேலும் சிறுவர் சிறுமிகள் சிலம்பம் ஆடி கவனம் ஈர்த்தனர். வடபழனியில் உள்ள காசி திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து நடிகர் ரவிமோகன் படம் பார்த்தார். சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கிற்கு முன்பாக பராசக்தி திரைப்படத்தை காண குவிந்த ரசிகர்கள் மேளதாளங்களுடன் நடனமாடி கொண்டாடினர். மேலும் திரையரங்கில் வைக்கப்பட்டுள்ள சிவகார்த்திகேயன் கட்டவுட்டுக்கு ரசிகர்கள் பாலபிஷேகம் செய்தனர். ரசிகர்களுடன் சேர்ந்து சிவகார்த்திகேயனின் மனைவி ஆர்த்தி படம் பார்த்தார். படம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுத்துக்கப்பட்ட படம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். நேற்று கேட்டாங்க இந்த வார்த்தை ஏன் மியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்களுக்கு மேபி தப்பா பண்ணல. எனக்கு தெரியல. அது இப்போ நமக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு டைம் இல்லை. எனக்கு ரொம்ப ஐ திங்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். பட் உள்ள ஒரு டைலாக், ஒரு ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் அந்த பிஜிஎம்க்கு, ஒரு சீனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் ஆடியன்ஸ் ஐ எம் சீயிங் தேர் இப்படி ஒரு ரியாக்ஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்படி நல்லா ஐ வாண்ட் டு மேக் மோர் குட் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். சினிமாக்கு லாங்குவேஜே கிடையாது, எமோஷன் தான். சினிமா இஸ் an எமோஷன். அந்த எமோஷன் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்புறோம் நாங்க எல்லாருமே. அண்ட் கைத்தட்டல்கள் கேட்கும் போது எல்லா எமோஷனும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூவி பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் அவருக்காக தான் இந்த மூவி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. I enjoy the film. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கரூரில் தாவேக பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக விஜய் இன்று டெல்லி செல்ல உள்ளார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்த அதிகாரிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள், காவல்துறையினர், தாவேக நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக கடந்த மாத இறுதியில் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனாவிடம் அடுத்தடுத்து 3
3 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. அதே நாட்களில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்டோரும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருந்தனர். இதன் அடுத்த கட்டமாக தாவேக தலைவர் விஜய் நாளை சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சம்மன் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தாவேக தலைவர் விஜய் இன்றே டெல்லி செல்கிறார். போரூர் வடபழனி இடையேயான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்று வருகின்றன. இதில் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகின்றன. 2ஆம் கட்ட திட்டத்தில் முதல் வழித்தடமாக பூந்தமல்லி முதல் போரூர் சந்திப்பு வரையிலான 10 கிலோமீட்டர் தூரத்தில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதால் மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் போரூர் வடபழனி இடையே 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்று முழு ரயிலையும் இயக்கும் சோதனை ஓட்டத்தை நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. போரூர் வடபழனி வழித்தடத்தில் ஏற்கனவே ரயில் என்ஜின் சோதனையும் நடத்தப்பட்டு ரயில் பாதை வடிவமைப்புக்கான உறுதிச்சான்று பெறப்பட்டுள்ளது. இதில் போரூர் சந்திப்பு, ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர் ஆகிய பகுதிகளில் இரட்டை அடுக்கு மேம்பால பாதைகள் அமைந்துள்ளன. வார விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாகமாக குடியலிட்டு மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றால அருவிகளில் தற்பொழுது சீசன் கடைகட்ட தொடங்கியுள்ளது. சபரிமலை ஐயப்ப பக்தர்களுடன் சனிக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான பொதுமக்களும் குற்றால அருவிகளில் குவிந்தனர். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தோம். பசங்க கூட என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் கூட குளு இருந்தது. இந்த கிளைமேட் சூப்பராக இருந்தது. நேற்றிரவு மின்னொடியில் உடைந்த அருவியில் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவிகளில் எங்கு நோக்கிலும் மக்கள் தலைகீழாக தென்பட்டன. ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் குற்றால அருவிகளில் கூட்டம் அலைமோதும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச் சந்தையில் 9 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை ஆட்டுச் சந்தை நடைபெறும். அந்த வகையில் நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் பொங்கல் பண்டிகை விற்பனை கடைகட்டியது. சந்தைக்கு சுமார் 8000 ஆடுகள் வரை விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. பால்குடிமாரா ஆட்டுக்குட்டி 800 ரூபாய்க்கு, வளர்ந்த ஆடுகள் 1 கிலோ 900 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின. இதேபோன்று 10 கிலோ எடை கொண்ட ஆட்டுக்கிடாய் 12,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விற்பனையானது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிலோவுக்கு 300 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. விலை உயர்ந்த போதிலும் விற்பனை அதிகமாகவே இருந்தது. இதுவரைக்கும் வியாபாரிகள் இங்கே ஏழாம் திருக்கோட்டை கேட்கும்போது ஒரு 8-9 கோடி ரூபாய் கிட்ட வியாபாரம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. விலை நல்ல விலையாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கேளூர் தேப்பனந்தல் கிராமத்தில் நடந்த வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மாடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஜெர்சி, கடர், நாட்டு மாடு உள்ளிட்டவை விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்து மாடுகளை வாங்கிச் சென்றனர். சபரிமலையில் பக்தர்கள் அரவணை பாயசம் பெறுவதற்கான கட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. சபரிமலை எருமேலியில் பிரசித்தி பெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. சபரிமலையில் மகரஜோதி விழா நெருங்கும் நிலையில் அதற்கு முன்னோடியாக பேட்டை துள்ளல் நடைபெறும். கார்த்திகை 1ஆம் தேதி முதலே பேட்டை துள்ளல் நடந்தாலும் இன்றுடன் நிறைவடைவதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பகல் 12:30 மணி அளவில் அம்பலப்புழா குழுவும் மதியம் 3 மணி அளவில் ஆலங்காடு குழுவினரும் பேட்டை துள்ளி சன்னிதானம் நோக்கி செல்வர். இதனைத் தொடர்ந்து நாளை மதியம் பந்தளத்தில் இருந்து சன்னிதானம் நோக்கி திருவாபரண ஊர்வலம் நடைபெறும். 14ஆம் தேதி மாலை ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு ஐயப்பனுக்கு தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் ஜோதியையும் கண்டுகளிப்பர். அரவணை பாயசம் பெறுவதற்கான கட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் மாட்டுச்சாணம் மற்றும் சிறுநீரில் இருந்து புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதாக கூறி 3.5 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்பட்ட ஆய்வில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலம் ஜபால்பூரில் உள்ள நானாஜி தேஷ்முக் கால்நடை பல்கலைக்கழகத்தில் பஞ்சகாவியம் என்ற பெயரில் மாட்டுச்சாணம் மற்றும் சிறுநீரில் இருந்து புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க ஆய்வு தொடங்கியது. இதற்கு பல்கலைக்கழகம் 8 கோடி ரூபாய் நிதி கோரிய நிலையில் அம்மாநில அரசு முதற்கட்டமாக 3.5 கோடி ரூபாய் ஒதுக்கியது. இதில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல்
2018ஆம் ஆண்டு வரை மாட்டுச்சாணம் மற்றும் கோமியத்தை 1,92,00,000 ரூபாய்க்கு வாங்கியதாக கணக்கு காட்டியுள்ளனர். மேலும் ஆய்வுக்காக பல்வேறு நகரங்களுக்கு 24 முறை விமான பயணம் மேற்கொண்டதாகவும் பல்கலைக்கழகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆய்வுக்கு செலவு செய்த நிதியில் முறைகேடு நடந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் துணை ஆட்சியர் ரகுவர் மாராவி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி 15 கிலோமீட்டருக்கு அசைவ உணவு விற்க மட்டுமின்றி விநியோகம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி மற்றும் ஃபைசாபாத்தை இணைக்கும் 14 கிலோமீட்டர் ராமர் பாதையில் மது, இறைச்சி விற்க கடந்த ஆண்டு மே மாதம் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தடையை மீறி மதுவும் ஒரு சில உணவகங்களில் அசைவ உணவு விற்கப்படுவதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட நிறுவனங்கள் மூலம் அசைவ உணவு டெலிவரி செய்யப்படுவது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் ராமர் கோயிலை சுற்றி பஞ்சகோஷி பரிக்ரமா எனப்படும் புனித யாத்திரை செல்லும் பாதையான 15 கிலோமீட்டருக்கு அசைவ உணவு விநியோகம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி அசைவ உணவு விநியோகம் செய்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அயோத்தி மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்துள்ள ஃபிஃபா உலகக்கோப்பையை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வரவேற்ற காட்சிதான் இது. 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் வரும் ஜூன் 11ஆம் தேதி முதல் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் நடைபெறுகிறது. இதுவரை 32 அணிகள் மட்டுமே விளையாடி வந்த நிலையில் இந்த முறை 42 அணிகள் உலகக்கோப்பைக்கு மல்லுக்கட்ட உள்ளன. இந்நிலையில் சுமார் 6 கிலோ எடையில் 18 கேரட் தங்கத்திலான ஃபிஃபா உலகக்கோப்பை 30 நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்தியா வந்துள்ள ஃபிஃபா உலகக்கோப்பையை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் அனைத்திந்திய கால்பந்து சம்மேளன தலைவர் கல்யாண் சவுபே மற்றும் பிரேசில் கால்பந்து வீரர் கில்பெர்டோ டி சில்வா கலந்து கொண்டனர். இன்றும் நாளையும் டெல்லியில் இருக்கவுள்ள ஃபிஃபா உலகக்கோப்பை நாளை மறுதினம் அசாம் மாநிலம் கவுஹாத்தி கொண்டு செல்லப்படுகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு கொண்டுவரப்பட்ட கால்பந்து உலகக்கோப்பை 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வரும் தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை குளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனாயசமாக சிலம்பம் சுழற்றிய காட்சியே இது. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் பொங்கல் வைத்து மகிழ்ந்தார். பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உணவு பரிமாறினார். இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் திமுக அரசு பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறினார். ஆனால் இப்பொழுது நாம் ஆச்சரியக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. திமுகவினரை போன்று யாராலும் வேலை செய்ய முடியாது என்று பாஜகவினரே கூறி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நடப்பாண்டு ஜனவரி முதல் அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரி ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டங்களை மேற்கொண்டு வந்த நிலையில் டாப்ஸ் எனும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அறிவிக்கப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் உதயச்சந்திரன் வெளியிட்டுள்ள அரசாணையில் நடப்பாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி மாநில அரசு பணியில் இணைந்தவர்களுக்கு கட்டாயம் என்றும் தற்போது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் இருப்பவர்களும் கடந்த ஜனவரி 1 மற்றும் அதற்கு பிறகு ஓய்வு பெற்றோரும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைய தகுதி பெறுவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருப்பவர்கள் அதே திட்டத்தில் பலன் பெறுவதா அல்லது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பலன்களை பெறுவதா என்பதை ஓய்வு பெறும்போது முடிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவித்தபடி கடைசி மாத ஊதியத்தில் பெற்ற அடிப்படை ஊதியத்தையும் அகவிலைப்படியையும் சேர்த்து வரும் தொகையில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் இதற்காக ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து 10% தொகை பிடித்தம் செய்யப்படும் என்றும் எஞ்சியதை அரசு ஏற்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஏமாற்றும் திட்டம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக கடந்த 4.5 ஆண்டுகளாக எதுவும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டு தற்பொழுது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களின் பங்களிப்புடன் கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என புதிய பெயருடன் ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசு அரங்கேற்றியுள்ளதாகவும் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். திமுக அரசின் செயல் புதிய முந்தையில் பழைய கள் என்ற பழமொழியை நினைவுபடுத்துவதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தபடி பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்பதை பல அரசு ஊழியர்கள் உணர்ந்திருந்தாலும் சங்க நிர்வாகிகள் புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு புன்னகைப்பது வேடிக்கையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். உண்மையை அரசு ஊழியர்கள் ஒரு நாள் உணர்வார்கள் என்றும் கூறியுள்ளார். திரையில் வரும் ஜனநாயகன் அளவிற்கு தரையில் இருக்கும் ஜனநாயகனை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை என சீமான் வேதனை தெரிவித்தார். சென்னை சின்னப்போரூர் பகுதியில் அமைந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று சிறப்பித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், ஆரியம் எதிரி என்றால் திராவிடமும் தமிழுக்கு எதிரிதான் என்றார். தமிழனின் திருநாளை, தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற? நீ ஆதி தமிழனை தமிழனை திராவிடன்னு போட்டு மூணு. தொடர்ந்து ஜனநாயகன் பிரச்சினை குறித்து பேசிய அவர் திரைப்படத்திற்கு முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டார். திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியர் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. லேப்டாப் திட்டத்தை தேர்தல் அரசியல் என விமர்சித்த சீமான் அரசின் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை குறிப்பிட்டு இது தைப்பொங்கல் அல்ல தேர்தல் பொங்கல் என்றார். வரும் 14ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். டெல்லியில் வரும் புதன்கிழமை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். தமிழர் திருநாடான பொங்கல் பண்டிகை வரும் வியாழக்கிழமை முதல் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு வரும் புதன்கிழமை டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியின் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அதற்கு முந்தைய ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வேட்டி சட்டையுடன் இருந்த பிரதமர் மோடி திருக்குறள் ஒன்றை மேற்கோள் காட்டியது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய 15,000 கோடிக்கும் அதிகமான தொகையை மத்திய அரசு விடுவிக்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற மாநில நிதி அமைச்சர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். அப்போது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 2024 அக்டோபரில் மத்திய அரசு ஒப்புதல் தந்த போதிலும் பங்கு தொகையான 9,500 கோடி ரூபாயை விடுவிக்காதது மாநில அரசின் கடன்கள் மற்றும் நிலுவைக் கடன்களின் ஒரு பகுதியாக இடம்பெற்றுள்ளதால் கடன் விகிதம் எதிர்மறையாக பாதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்றும் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களில் சீரமைப்பு நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்பதால் இழப்பீட்டு முறை ஒன்றை அறிமுகப்படுத்திட வேண்டும் என்றும் செயலிழக்கும் நிலையில் உள்ள ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு 5,000 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் எனவும் தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிலுவையான 3,548 கோடியை விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டிற்கு திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஓசூர் புதிய ரயில் தடம், மீஞ்சூர், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், ஒரக்கடம், சிங்கப்பெருமாள் கோவில், மதுராந்தகம் உள்ளிட்ட தடங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. சாரல் மழை, கடும் குளிர் என வானிலை சுற்றுலா பயணிகளுக்கு ரம்மியமாக அமைந்தாலும் உள்ளூர் மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மலைப்பாதைகளில் வாகன ஓட்டிகள் வேகத்தை குறைத்து பயணித்தனர். உதகை அருகே அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம் செல்லும் சாலையில் திடீரென புலி உலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறிது நேரம் சாலையில் நடந்து சென்ற புலி கார் சத்தம் கேட்டதும் வனப்பகுதிக்குள் சென்றது.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 25 நாட்களில் 3,39,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக வழங்கப்படும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாதத்துக்கு ஒரு முறையோ 20 நாட்களுக்கு ஒரு முறையோ உண்டியல் பணம் எண்ணப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த மாதம் 15ஆம் தேதி உண்டியல் பணம் எண்ணப்பட்ட நிலையில் தற்போது கோவில் தக்கார், இணை ஆணையர் உள்ளிட்டோர் முன்னிலையில் காணிக்கை எண்ணப்பட்டது. அதில் 3,39,56,353 ரூபாயும் 724 கிராம் தங்கமும் 26,340 கிராம் வெள்ளியும் கிடைத்திருப்பதாக கோயில் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. 1,408 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளையும் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர். பாம்பன் தெற்கு கடல் திடீரென 400 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியது. இதனால் சங்கு, சிற்பி, நட்சத்திர மீன்கள் வெளியே தெரிந்ததுடன் 40க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் தரை தட்டின. வடக்கு கடல் பகுதியில் கடும் சீற்றத்துடன் சூறைக்காற்று வீசி வரும் நிலையில் தெற்கு கடல் பகுதி திடீரென உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் உள்ள பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் 10க்கும் மேற்பட்ட அரங்குகளில் கல்லூரி பேராசிரியர்களுடன் புதுப்பானையில் பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் வணங்கினர். தொடர்ந்து மாணவர்களின் நடன நிகழ்ச்சி களைகட்டியது. கோலப்போட்டி, கவிதை போட்டி, ஓவியப் போட்டி உள்ளிட்டவற்றில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. உதகை மசினகுடி மலைப்பாதையில் கல்லட்டி பகுதியில் சாலையின் குறுக்கே யானை நின்றதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எச்சரிக்கையை மீறி கடக்க முயன்ற வாகனங்களைக் கண்டு யானை ஆக்ரோஷமடைந்தாலும் ஒதுங்கி நின்று வழிவிட்டது. பின்னர் யானை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனர். சென்னை பூந்தமல்லியில் 2000 பெண்கள் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமான போட்டிகள் நடத்தப்பட்டன. பின்னர் அமைச்சர் நாசர் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினார். அதனை வாங்க மேடைக்கு பெண்கள் முண்டியடித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. காட்டூர், சேந்தமங்கலம், புலிவலம், அடியக்கமங்கலம், விளமல் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோல் திருநெல்வேலி மாநகர பகுதிகளான குக்கிரகுளம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் 12 மாவட்டங்களில் மிக கனமழை மற்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. புதுக்கோட்டையில் கேப்பரை, வம்பன், திருவரங்குளம், கரம்பக்குடி, ஆலங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிவன்புரத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் மண்டல மகோற்சவத்தை முன்னிட்டு ஊர்பவனி விழா விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஐயப்பன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்ற பவனி மீண்டும் கோயிலை அடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி ஆட்டுச்சந்தையில் பொங்கலை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. 10 கிலோ முதல் 12 கிலோ வரை எடையுள்ள வெள்ளாடு 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. ஆடுகள் மட்டுமின்றி வான்கோழி மற்றும் நாட்டுக்கோழி விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஜனநாயகன் பராசக்தி படங்கள் மூலம் திரைத்துறையில் தணிக்கைத் துறையின் தலையீடு மற்றும் அரசியலை மக்கள் உணர ஆரம்பித்திருப்பதாக இயக்குநர் ப. ரஞ்சித் கருத்து தெரிவித்துள்ளார். ஜனநாயக இஷ்யூ மூலமாகவும் மக்களுக்கு தணிக்கைத்துறையுடைய தலையீடு இந்த அளவுக்கு அரசியல் உள்ள இருக்கு அப்படின்றத மக்கள் நேரடியாக இந்த பிரச்சனை மூலமாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க. தென்காசியில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு வீடு கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தவளபுரம் பள்ளிவாசல் அருகே அப்துல் மஜீத் என்பவரின் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அரசு ஆவணங்கள், நகைகள், வீட்டிலிருந்த பொருட்கள் எரிந்து கருகிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வழக்கமான காலை நடைபயிற்சிக்கு பிறகு விண்டேஜ் காரை ஓட்டி மகிழ்ந்துள்ளார்.
இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, சென்னையில் குளிர்ந்த காலை நேரப்பொழுதில் நடைபயிற்சி செய்வதையும் கிழக்கு கடற்கரை சாலையில் சைக்கிளிங் செல்வதையும் முதலமைச்சர் விரும்புவார் என குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என கூறிக்கொள்ளும் ஜெயலட்சுமியை அதிமுக அலுவலகத்துக்குள் நுழைய விடாமல் அதிமுகவினர் விரட்டி அனுப்பினர். தெரிச்சி அடிக்கிறாங்க, எனக்கு தெரியல. என் காரெல்லாம் உடைச்சிட்டாங்க, கேட்டு சாத்துறாங்க, போப்பான்றாங்க. எடப்பாடி சொல்லாமல் அவங்க இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இது பண்ணுறது ரொம்ப அநியாயம். அவருக்கு கூட சீக்கிரமாக எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு வரணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் ஞாயிற்றுக்கிழமை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் சென்னையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பங்கேற்பார் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் 42 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட அதிநவீன உடற்பயிற்சி கூடத்தை அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்தார். அப்போது மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்த அமைச்சர் 90 கிலோ எடையை தூக்கி பயிற்சியில் ஈடுபட்டார். அரியலூர் நகரில் சாலை விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் பெரம்பலூர் புறவழிச்சாலையில் சென்ற டிப்பர் லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியதில் ஒருவர் காயமடைந்தார். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை பொதுமக்கள் விரட்டிச் சென்று மடக்கி ஓட்டுநரை தாக்கினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சிறுத்தை ஒன்று சாலையை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கேர்மானம் சாலையில் கடந்த சில நாட்களாக பகல் நேரத்திலேயே சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கேர்மானம் சாலையின் ஓரத்தில் நடமாடிய சிறுத்தை ஒன்று திடீரென சாலையை கடந்து சென்றது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பட்டி அருகே நம்மாண்டுஹள்ளி கிராமத்தில் உரிய குடிநீர் வசதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு வழங்கப்படும் ஒகேனக்கல் குடிநீர் கடந்த 3 மாதங்களாக முறையாக விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த DSP ராஜசுந்தர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த நிலையில் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் இருந்து புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. கடல்மங்கலம், தோட்டநாவல், சடச்சிவாக்கம், சாலவாக்கம், மாம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்கள் மார்க்கமாக உத்தரமேரூருக்கு புதிய வழித்தடத்தில் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்து இயக்கப்படுகிறது. பேருந்து சேவையை தொடங்கி வைத்த MLA சுந்தர் பேருந்தில் பயணித்தார். தங்கள் கிராமங்களுக்கு முதல் முறையாக பேருந்து வந்ததைக் கண்டு பொதுமக்கள் ஆனந்தமடைந்தனர். சிவகாசியில் தனியார் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற மழலையர் பொங்கல் விழாவில் உற்சாகம் கரைபுரண்டோடியது. பாரம்பரிய உடையில் அழகாக காட்சியளித்த மழலைகள் ஆசிரியர்களின் அறிவுறுத்தல்படி பாரம்பரிய முறையில் பொங்கல் படைத்து வழிபட்டன. பின்னர் கிராமிய கலை நிகழ்ச்சிகள், உரியடி, கயிறு இழுக்கும் போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். நாமக்கல்லில் போர்வெல் போடுவதற்கான கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்ந்து வரும் டீசல் விலை, உதிரி பாகங்கள் விலையேற்றம், ஆட்கள் கூலி உள்ளிட்ட காரணங்களுக்கு ஏற்ப போர்வெல் கட்டணத்தை உயர்த்த போர்வெல் உரிமையாளர்கள் கோரி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாமக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த போர்வெல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக திருச்செங்கோட்டில் 500க்கும் மேற்பட்ட போர்வெல் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியில் பூட்டிய அறைக்குள் சிக்கிக்கொண்ட 2 வயது குழந்தையை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். உமாபதி மல்லிகா தம்பதியின் 2 வயது ஆண் குழந்தை கிருத்திக்
வீட்டின் மாடியில் உள்ள அறையில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அறையின் கதவை குழந்தை தானாகவே தாழிட்டு பூட்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் செய்வதறியாமல் தவித்த பெற்றோர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். பின்னர் அவர்கள் வந்து பிரத்யேக கருவி மூலம் கதவை திறந்து குழந்தையை மீட்டனர். தேனி என்ஆர்டி நகரில் உள்ள காமராஜர் பூங்கா மைதானத்தில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி தொடங்கியதை அடுத்து போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. நாக் அவுட் முறை போட்டி என்பதால் எதிரணியை வீழ்த்த போட்டியாளர்கள் மும்முரமாக விளையாடியது பார்வையாளர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. பட்டுக்கோட்டை அருகே கொண்டிக்குளம் பகுதியில் காற்று மாசு ஏற்படுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தனியார் நெல் அரவை மில்லிலிருந்து தூசி தொடர்ந்து வெளியேறி வருவதால் குடியிருப்பு பகுதி மக்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து மழையிலும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பட்டுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.